ரெடியா இருக்கு கோயிந்தா. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன் கனவு பயணம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மீண்டும் நம்ம அதே சமையல் தான் பண்ண போகிறோம். இப்போனா கொஞ்சம் ஸ்பெஷல்லாம் என்னப்பா என்ன வந்து ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி, மீன் ஃபிஷ் ஃப்ரை. அதெல்லாம் ஒன்று ஏதோ கோச்சிக்காதீங்க வாங்க. இந்த சமையல் மாஸ்டர் வந்து எப்பவுமே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ஒயிலூர். எந்த ஊர் பண்ணீங்க? ஒயிலூரா? அப்ப நாங்க எந்த ஊரா? பையனடா பையன் யார் சாப்பாடு பண்ணீங்கன்னா இங்க என்ன வேலை உங்களுக்கு? தாத்தாக்கா அவரு தம்பியாவா? யார் அது? அவனா சாப்பிடுறா? சரி சரி. இங்க தனியா வந்து என்ன பண்ணுவா? சும்மாடா பார்த்து போங்கடா. பாய் பாய். கரகட்டா சாமி கூட. அடுத்தது வந்து பனி வளர்க்குறான். என்ன வளர்க்குற பாய்ங்களா? வந்து வெங்காயம் அரியணும். இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸு, சிக்கன் குழம்பு சொல்லலாம், கிரேவி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மீன் ஃப்ரை. மீன் வந்து நம்ம வளர்க்க போகிறோம். மீன் வளர்க்க போகிறோம். மீன் வளர்க்குறோம். ஆமாம், சொல்ல மாதிரி அந்த உக்காடங்களில் போகும்போது நம்ம அந்த குழம்பு டேஸ்ட் அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் மசாலா போட்டு அரைச்சி செய்கிறாங்க. ஆனால் நம்மளும் அதே ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். இப்போ அதே மசாலானா வந்து அவங்க வந்து எப்படின்னா கையில் அம்மி உரல் வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிளகா எல்லாத்தையும் வந்து மஞ்சள் தூள் கிடையாது, ரொம்ப அப்புறம் மிளகா அது என்ன பண்ணுவாங்க வந்து அதெல்லாம் அலசி நம்ம அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அதை அரைச்சி வந்து வீது சொல்லுவாங்க. மஞ்சள் வீது அப்புறம் வந்து மிளகாய் வீது சொல்லுவாங்க. அதெல்லாம் அரைச்சி குழம்பு வச்சா அது வந்து செம டேஸ்ட். கண்டிப்பா அது வந்து செம்மையா இருக்கு டேஸ்ட். ஏன்னா வந்து எல்லாரும் கை பக்குவன்றத வந்து மசாலா கையில் அரைச்சி செஞ்சதால அந்த மசாலா வந்து டேஸ்ட் கொடுக்கும். கம்பல்சரி அதுதான் ஒன்று. இந்த மாதிரி ரெடிமேட்னால ரெடிமேட்ன்றது வந்து ஆமாம், அது வந்து அதுல ஒரு கை பக்கம் இருக்குல்ல செய்யுது. ஆனால் வந்து அப்பெல்லாம் சொல்ல போனா நம்ம வந்து மசாலா அரைச்சி செஞ்சா இன்னும் அது டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பசங்கள்லாம் இப்போ எங்கே போயிருக்காங்க தினேஷா? தெரியல. இப்படியா என்ன கம்மா பக்கம் போயிடானு எதுவும் போறானு தெரியல. மொத்தம் வயிறு கழுவி போயிடான், எதுவும் போறானு தெரியல. இப்போ ஒரு வெங்காயம் வந்து கண்ணு எரியுதாப்பா? அது வேணா இருக்குதா கண்ணு? இது அது எதுவும் கிடையாது போல. அதான் ஒன்று காணி போட்டுக்கா வெல்டிங் அடிப்பான்னு பத்தியா? ஜப்பான்கார ஏதோ கண்டுபிடிக்கிறான், இது ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கசகசா வந்து எதுவும் யூஸ் பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை மிக்சியில் அடிப்பாங்க, இல்லை கையில் அடிப்பாங்க. எல்லாத்தையும் கையில் அடிச்சு இது மசாலா இது ரெடி பண்ணுவாங்க. பிரியாணிக்கு சில வந்து நம்ம குழம்பு வைக்கிறோம்ல, அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி யூஸ் பண்ணா நல்லா இருக்காது. இது வந்து மோஸ்ட்லி அரைச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. போட மாட்டாங்க. போட்டா அது கசக்கு சொல்லுவாங்க. வாயில போட்டுக்க நல்லது. அது வெங்காயம் சாப்பிட்றியா? அதுக்கு மாடு மாதிரி ஆகிட்ட போச்சா? இல்லடா சமயத்து மதியானம் 1 மணி 2 மணி சாப்பிட்டோமா, அது சாப்பிட்ட மாரி இருக்கும். பண்ணி எல்லாமே ரெடி பண்றாங்க. நான் வரத்து போறப்ப டைம் கிட்ட ஒரு 2:30 மணி ஆகுது. எங்க டீம்ல சதீஷ்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லாம் பிளான் பண்ணாரு. பார்த்தா அவரு எங்க வேலை செய்யறாரு, எங்க உட்காந்து வேலையா இன்னும் வரல. அவரு இப்படிலாம் இந்த எப்போங்க சொல்லுங்க. எல்லாரும் கும்பலா இருந்தா தாங்க பண்ண முடியும், ஒரு பிளான் பண்ணி செய்ய முடியும். எல்லாரும் நானே செய்யற போல இருக்குது, யாரும் செய்ய மாட்டேங்குதா. அதே மனசு கஷ்டமா இருக்குது. வெங்காயம் தோல் உரியா கண்டிப்பா. ஆனால் லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பா.
சமையல் செய்கிறாங்களா உண்மைதான் அது. உண்மையிலுமே இப்போ தான் அந்த அருமை புரியுது. நம்ம அதை எடுத்து பண்ண சொல்ல தெரியுது அந்த. ஆனால் அவங்கள பழகிட்டு இருக்குமான்னு தெரியல, பழகிட்டு இருக்கோம். வெங்காயம்லாம் அவங்களும் அரிஞ்சு குழம்பு வைக்கிறாங்கல்ல. என்ன நம்ம வந்து செய்கிறவங்க வந்து செய்கிறாங்க, இது குழம்பு வைக்கிறது எவ்வளோ. இப்போ அவங்க வந்து ஒரு 1 hour ஆஃப் தான் செய்வாங்க. நம்ம 7 மணி 8 மணிக்கே காலைல பசி ஆரம்பிச்சோம். அப்போ ஆனால் எத்தனை மணி வந்து சமைக்கணும், நம்ம வாங்கி வச்சா வா அப்படி சொல்லிடுறான். அவங்க காலையில இருந்து வீட்டை அந்த இது தக்கி தொளிச்சு இதெல்லாம் வாசலாம் பெருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணி போட்டுட்டு சாப்பாடு சாம்பார் தொழுகிறாங்க. என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். என்ன செய்ய போறோம்னா ஒயிட் ரைஸ் சாம்பாருக்கு சாதம் கிடையாது, சிக்கன் குழம்பு மீன். அந்த காலத்துல இந்த காலம் வரையும் அதாவது ஆணிக்கு இது வந்து கொத்தவனாவோட வரணும் சொல்லலாம் திருப்பி. கொத்தவரி நல்லா ஒரு அடி ஆணி இறங்கினாலும் சரி, 2 அடி ஆணி இறங்கினாலும் சரி, கால் ரத்தம் வரும். காலில் ரத்தம் வரும். காலில் வெறும் காலில் போத்துக்குன்னா இவ்வளோ இறங்குன்னு வச்சுங்களேன். இந்த செருப்பு போட்டிங்கன்னா இவ்வளோதான் இறங்கும். அந்த அளவுக்கு சேஃப்டி. பழைய காலத்து பிராண்ட்னா பழைய காலத்து பிராண்டு தான். இது வந்து ரொம்ப தேஞ்சு போய்தான். சரி போட்டாலும் ஒன்றும் இல்லை என்ன பண்ணிக்கிற வெங்காயம் அறியா? வெங்காயம் அறியத்துக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? வெங்காயத்துக்கே ப்ராசஸ் இல்லா? வெங்காயத்தை எப்படி கட் பண்ணா தொக்கு, அப்படி கட் பண்ணா பிரியாணி, நடுவில் கட் பண்ணா குழம்பு, பச்சடி வந்து ரவுண்டா கட் பண்ணணும். எப்படி நான் சொல்லி தரவா? அஞ்சிட்டுங்களா? மூடிட்டு இருந்தா சரி. இவனை கேட்டா தெரியல அவருக்கா ஒரு கிராமத்தா ஆடு மேய்க்கிறது. டவல் இல்ல எடுத்து இப்படி கட்டி பார்ப்போம். முதல்ல கவர் காய்ஸ். சீரக சம்பா அரிசி 1 கிலோ. என்ன பண்ண போனா கழுவி போறோம். சீரக சம்பா மாட்டிடுங்க. ரோசம் காட்டக்கூடாது. கொஞ்சம் குவாலிட்டியான அரிசியா சொல்லலாம். அப்பதான் பசங்க நல்லா சூப்பரா செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? நீங்க வந்து மினரல் வாட்டர்ல தண்ணி கழுவி பார்த்துருப்பீங்க. இது கிணத்து வாட்டரா? கிணத்து வாட்டர் எப்படி திம்மா இருக்கும் ஏங்க? அந்த மாதிரி இருக்குங்க இந்த தண்ணி. வேணா குச்சி வேணா காட்டு. ஃபுல்லா சேர்த்து நம்ம ஆளுங்க சேர்த்துல இருந்து அனுப்புறா. ஃபுல்லா காலை தான் கழுவிடணும். சொன்னா சீரக சம்பவம் டெஸ்ட் பண்றதுக்கு லைட்டா எடுத்து சீரக சம்பா அரிசி கடி மூணாவா? ஆமா. நீங்க நார்மலா கட்டிங்கன்னா வச்சுங்க பாஸ்மதி தண்ணி கொதிக்கல, கொதிக்கும். வவா மீன் அது வந்து நாங்கள் ஒகேனக்கல்ல சாப்பிட்டோங்க ஃபர்ஸ்ட் டைம். நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ல நான் போய் சொல்றேன். நான் first time வளர்ப்பு மீன் இது. நல்லா தான் இருக்கு. ஒக்கானைகளை வந்து சும்மா ஆத்துல போட்டு பிடிச்சி கொடுத்தாங்க. ஆனா வந்து எல்லா ஊர்லயும் இந்த மீன் கிடைக்கும். வவ்வா மீன் சொல்லுவாங்க, கொஞ்சம் பட்டையா இருக்கும். ஒரு வளர்ப்பு மீன் அது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைங்க. ஆனா மீன் நல்லா இருக்கும். அந்த கல்லு வெளியே தெரிவிட்டேன். என்ன பண்ணுறீங்க? மழை பெஞ்சதுன்னா வந்து இந்த இடம் அடுப்பு வந்து மழை பெஞ்சதுனால வந்து தரை வந்து ஈரமா இருக்கும். அதோட கேஸ் வாங்கலாம் ஓகே. தண்ணி கொதிச்சிச்சிங்க. தண்ணி குதிச்சு அரிசி போட போறேன். அரிசி போட போறேன். ஓகேங்களா? ஓகேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் காய்ஸ் லைட்டா பண்ண போறோம். ஏன்னா டேஸ்ட்டுக்கு தான். ஸ்மெல் மீன் மசாலா, ஃப்ரை மசாலா ஆச்சியோடது. மிளகாய் தூள், ஆச்சி மிளகாய் தூள் லைட்டா போட போறோம். பாருங்க இது வந்து நம்ம உருட்டு கடையில வச்சு பெரட்டு நீ போட்டா வெல்கம் சியூ. ஏய் ஃபர்ஸ்ட் வந்து மீனை பொரிச்சிக்கிறோம். மீனை பொரிச்சாதான் எங்களுக்கு கடாய் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஒரு கடாய் தான் எங்களுக்கு இருக்குது. மீனை பொரிச்சிக்கிறோம். பொரிச்சிட்டு மீன் அதுக்கு இலையில மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வைக்க போகிறோம். குழம்புனா குழம்பு இல்லை, கிரேவி மாதிரி தான்.
பாருங்க சூப்பராக இருக்கும். இதுங்க எண்ணெய் ஊற்ற போகிறேன். இது வந்து மீனுக்கு ஓகேங்களா. குழம்புக்கு கொஞ்சமாக மீதி வந்து குழம்புக்கு எண்ணெய். எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா கஞ்சா பிஸ்னாரி எண்ணெயே வாங்க மாட்டானுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கினா வாங்க மாட்டானுங்க. இது வச்சு என்ன பண்ணணும் தெரில, பார்த்துக்கலாம். காய்ச்சி இப்படி வச்சு எடுத்துருவான். டோர்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு எடுத்துருவான். போதும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீனை போட்டிருக்கோம். ஏன்னா 10 மணி தெரியல, பார்த்துக்கலாம். அடுப்பு மட்டும் எரிய மாட்டுது ஏன்னா காத்தடி. சண்டே வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து எப்பவுமே ஒரு நாள் தான். வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் அடின்னு அது நான் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நான் வந்து ஒன்று சொல்கிறேன், லைஃப் வந்து ஒரு டைம் தான் ஓகேங்களா. காசு வந்து பார்க்காதீங்க. காசு வந்து இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். அப்புறம் நம்மளோட லைஃப் கண்டிப்பா காசு வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஒரு நட்பு வந்து என்னைக்குமே கிடைக்காது. போயிடுச்சுன்னா ரொம்ப மிஸ் பண்ணீங்க. கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வந்துச்சுங்க. சாப்பாடு வந்து கரெக்டாக வந்துச்சு. பொங்கல் தை பொங்கல். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா அந்த இது விடுங்க. இது வந்து எங்க ஆட்டுக்காரர் மேய்க்கிற ஆட்டு துணி அப்படியே இருக்கு. கோயிந்தா நண்பா வந்து ஒரு தத்துவம் சொல்ல போறாங்க. எந்த டிவிலையும் கேட்டுக்க மாட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாரம் போன வாரம் தக்காளி செஞ்சோம். அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி செய்கிறோம். வித்து ஃபிஷ் ஃப்ரை செய்கிறோம். இதெல்லாம் முடிஞ்சாலும் என்ஜாய் பண்ணுறோம். அவங்களும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் சண்டே வந்து மிஸ் பண்ணாதீங்க. லைஃப்ன்றது ஒரு டைம் தான். அது போனால் கிடைக்காது ஓகேங்களா. காசுன்றது நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம், இன்னைக்கு சம்பாரிச்சிக்கலாம். போதுமா பாபு? என்ன பண்றீங்க சிக்கன் கிரேவி வைக்கலான்னு இருந்தாங்க. எண்ணெயே சுத்தமாக இல்லை. என்ன பண்ண போகிறானுங்களே தெரியல. எண்ணெய் பாக்கெட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தான். எண்ணெயை காலில் தட்டிக்கி ஊற்றிட்டானு. என்ன பாப்பா கைஸ், பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ எல்லாமே போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜீரணமான நம்ம வந்து உடம்புக்கு ஜீரணமும் சீரகம் சோம்பு சாரி ஓகேங்களா. சோம்பு நம்ம உடம்புக்கு ஜீரணமாகும். அடா பாய்ங்களா, கண்ணே உன் பக்கத்திலே சோலை ஆடிரோ. சிக்கன் பாருங்க. இது பொம்பளை சிக்கன் ஆம்பளை சிக்கன் வந்து கெடா எல்லாம் ஒரே மாரி பிளேயர் கோயில். மச்ச கேட்டு வா. இளையராஜா சாங்கலாமா கேட்டு பாருங்க. இது பூது இப்படி அப்படி பூது அப்படியே அப்படி போகுது. குயில் முடிய சிக்கன் மசாலா பசு கொட்டின மசாலா பாருங்க. கடப்பாக்கம் வெண்ணாங்குப்பட்டு உப்பு எங்கேருந்து வருது இந்த உப்பு? கடல்ல இருந்து வருது. ஓகேங்களா. கடலை வந்து கடையிலிருந்தா செல்வமே சொந்தம் உண்டு யாரும் இல்லை. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன் காயிலே
ஊற்றிட்டு போடாதியா. பார்த்தீங்களா அண்ணாண்ட கரையிலேருந்து அண்ணாண்ட கரை வரையும் போகுது. ஆனால் ஒன்று இதான் தலை வாழை இலை. எங்கள் வீட்டு வாழை இலை. பார்த்தனா கொட்டா டேய் விக்கி. ரைஸ் போட போகிறேன் பாருங்க. குழம்பு ஓகேங்களா பாருங்க. ரைஸ் சூப்பராக இருக்குது. மீன் வருவாள் அருமையாக இருக்குங்க. வேற லெவலு செம்ம சூப்பர். மீன் துண்டு பார்த்தீங்கன்னா சூப்பர். ராஜாக்கள் மாளிகையில் நாளுக்கள் மண்டபம் போ நாங்கள் கொண்டு சொந்தமாடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக சாப்பிடலாம். முத்தசம் அண்ணா தந்து தினசம் அக்செப்ட் பண்ணுங்க. அந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்களா? பார்த்துக்கோ அங்கே இருக்காது.